என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ நீங்களா? உங்களை பார்த்தோன்னு நான் வந்த வேலையை எனக்கு ஞாபகம் வருது. ஆம் நண்பர்களே, என் பெயர் கவினயா லோகிதயம். நான் ஈவோட் தமிழ் பள்ளியில் 5ஆம் ஆண்டு பயில்கிறேன். இன்று நான் பயோநீட்டியை முன்னிட்டு மூலிகை செடியான கறிவேப்பிலையை நட வந்துள்ளேன். இக்காணொலியின் நோக்கம் என்னவென்றால், இக்காலகட்டத்தில் மக்கள் அனைவரும் சத்தற்ற உணவுகளை உண்டு நோய்களை தேடிக்கொண்டிருக்கின்றனர். எனவே நாம் இம்மாதிரியான மூலிகை செடிகளை நட்டு உண்டு வந்தால் நம் உடலும் உள்ளமும் நன்றாக செயல்படும். வாருங்கள் போய் கறிவேப்பிலை செடியை நட ஆரம்பிக்கலாம். வாருங்கள் நண்பர்களே, இப்பொழுது நான் கறிவேப்பிலை செடி நடும் முறையை உங்களுடன் பகிரப் போகிறேன். கறிவேப்பிலை செடியை நட்ட பிறகு சிறிதளவு தண்ணீர் ஊற்ற வேண்டும். ஆம் நண்பர்களே, இந்த செடியை நட்டது மட்டும் அல்லாமல் இந்த கறிவேப்பிலை செடியை நாம் உண்பதனால் ஏற்படும் நன்மைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலில் நமது கல்லீரல் சிறப்பாக இருக்கும். நமது முடியும் கருகருவென வளர்ச்சி அடையும். இந்த கறிவேப்பிலை நமது கண்களுக்கு சிறந்த பாதுகாப்பாக விளங்குகின்றது. நமது இரத்த ஓட்டமும் சீராக இருக்கும். அது மட்டுமல்லாமல் நாம் சர்க்கரை வியாதி வராமல் தவிர்க்க முடியும். ஆம் நண்பர்களே, எனது காணொளியை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று நினைக்கிறேன். மருந்தே உணவு, உணவே மருந்து என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.